சட்டம் சொல்வது என்ன தொடர்கிறது. இப்போ வீட்டுக்கடன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்கடன் ஒரு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருக்கும் வந்துட்டு சொந்த கூரை வேணுங்கிறது ஒரு அவசியமான ஒன்றாயிடுச்சு. இதுல இன்னொன்று என்னன்னா, சம்பாதிக்கும் வர்க்கம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிட்டாங்க. அடிப்படையா நடுத்தர குடும்பங்கள் தான் இதுல அதிகமா வர்றாங்க. சம்பாதிக்கிற விகிதம் அதிகமாக வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக கடனுக்கு பதில் நம்ம மாத தவணை செலுத்திக்கலாங்கிற ஒரு பொதுவான எண்ணம் எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கனாலே அவங்களோட முதல் கோரிக்கை என்னவா இருக்கும், வந்துட்டு எந்த வங்கியை போய் கடன் கேட்கறது. இன்னைக்கு முதல்ல சொன்ன மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஏகப்பட்டது இருக்கு. அந்த எல்லா வங்கிகளும் வந்துட்டு வீட்டுக்கடன் விழா எடுக்கிறாங்க, மேளா நடத்துகிறாங்க. தினசரிகளில், ஊடகங்களில், எல்லா இடத்துலையும் செய்திகள் பரவலாக தான் இருக்கு. ஸோ இவங்க முதல்ல சொன்ன மாதிரி தன்னால் அந்த கடன் வாங்கினோம்னா திருப்பி கட்ட முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டா தாராளமாக ஒரு எந்த வங்கி ஆனாலும் சரி, தேசியமயமாக்கப்பட்டதாக இருக்கலாம், பிரைவேட் பேங்க்ஸாக இருக்கலாம், இவங்களை அநேக கடன் கேட்க போகிறாங்க. இந்த கடன் வாங்கும் பொழுது முக்கியமா பார்க்கக்கூடிய, அவசியமா பார்க்கக்கூடிய சங்கதி திரும்ப திரும்ப சொல்லணும்னா, நம்மளால திரும்பி எவ்வளவு தூரம் கட்ட முடியும். ஒரு மாத தவணைங்கிறது, ஒரு உதாரணத்தை சொல்ல போனா 20 இருந்து 30 லட்சத்துல ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் தான் தனிநபருக்கு கடனாக கொடுக்கும். முழு தொகையும் வந்து கடனாக கொடுக்கக்கூடியதுக்கு எந்த இடத்துலையும் அனுமதி இல்லை. அப்படி கொடுக்கும் பொழுது தன்னுடைய கையில இருந்து கையிருப்பு, சேமிப்பு அதெல்லாம் இருக்கிறத வச்சு ஒரு முன்தொகையை வச்சு பாக்கி தொகை கடனா ஒரு நபர் வாங்குறாருன்னு வச்சுக்கணும். அவர் கண்டிப்பா வாங்கக்கூடிய சொத்து ஜாமீன் கொடுத்துதான் அந்த கடனை பெற முடியும். அந்த கடன் வாங்கும் பொழுது முதலியே சொன்ன மாதிரி பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பூந்தமல்லியிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட உங்களுக்கு போட்டிருந்தேன், அப்புறம் லாஸ்ட்ல பேசலாம், நீங்க அதோட விட்டுட்டீங்க. சொல்லுங்க சார். எங்க மதருக்கும் ஃபாதருக்கும் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 3 பசங்க சார். நாங்க எங்க மதர் வந்து டெத் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்க ஃபாதர் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கினாரு, செகண்ட் மேரேஜா. மதர் டெத் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபாதர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கினாரு சார். எங்களுக்கு அதோட எங்க கனெக்ஷனே டச் எல்லாம் விட்டுட்டு செகண்ட் ஒய்ஃப் கூட பஞ்சாபுக்கு போயிட்டாரு. சரி. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னாக்கா, அவங்க அங்கேயே இருந்தாங்க. நாங்க போனாக்கா எங்களை அடிச்சு துரத்திட்டாங்க சார், ஒரு ரவுடி சமைச்சாங்க. சரி. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அவர் ஃபாதர் வந்து இப்போ டெத் ஆயிட்டாரு. டெத்தை எங்களுக்கு மறைச்சிட்டு அவங்க சாவெல்லாம் அவங்களே எடுத்துட்டு இருக்காங்க. சரி. அவங்களுக்கு வாரிசும் வந்து அவங்க மட்டும்தான் போட்டு வாரிசு சர்டிபிகேட் தாம்பரம் தாசில்தார்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. சரி. இந்த ஸ்டேஜ் நாங்க கோர்ட்டுக்கு போய் தாசில்தார்கிட்ட கேட்கும்போது கோர்ட்டுக்கு போய் நீங்க வாங்கிக்கோங்கன்ட்டாங்க. நாங்க கோர்ட்ல போயிட்டு ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி, ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி தாசில்தாருக்கு டைரக்ஷன் கொடுத்துறாங்க, இவங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கணும்னு. ஆனா 90 டேஸ்க்குள்ள அது கோர்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். 150 நாள் ஆகுது, இன்னும் அதை பத்தி ஃபைலே எடுக்கல சார், அப்படியே வச்சிருக்காங்க. என்ன செய்யலாம்? இல்ல, நீங்க நேர் கேட்கிற மாதிரி ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதி பேராணை மனு தாக்கல் பட்டு அது அனுமதிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரிக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் இவங்க மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உத்தரவாயிருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மற்ற சங்கதிகள் பற்றி விளக்கங்கள் சரி தெரியல. இது பொறுத்து ஒரு நீதிமன்ற உத்தரவு ஏற்பட்டிருக்கு, அதுல எனக்கு இன்னும் பரிகாரம் முடியல அப்படிங்கிறத வச்சு அதே உயர்நீதிமன்றத்துல நடவடிக்கை எடுக்க சொல்லி தகுந்த ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்ற அவமதிப்பு தாக்கல் செய்யலாம். இதுக்கு அவர் நீதி பேரணை மனு தாக்கல் செய்து உத்தரவு வாங்கினால் அதே ஆலோசனை கேட்டால் அவருக்கு தேவையானது நடக்கும். இல்லை, இதுல நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தோம் தனிநபர் வீட்டுக்கடன் வாங்குறது. வீட்டுக்கடன் வாங்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி தன்னுடைய அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படாம இருக்கிற மாதிரி கடன் வாங்கினான்னு எந்த தொந்தரவு இல்லைன்னு சொல்லி நம்ம முடிச்சோம். இதுல சொத்து ஜாமீன் கொடுத்துதான் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவருக்கு எல்லாமே. ஆமா, ஏன்னா ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா வீட்டு பத்திரத்தை ஜாமீனா வச்சுட்டு அந்த வீட்டு பத்திரத்தின் மீது
கடன் கொடுக்கறதுக்கு வங்கிகள் தயாராக இருக்கும், மற்ற விவரங்கள்லாம் சரியா இருக்கும் பட்சத்தில். அந்த மாதிரி ஒரு கடன் வாங்குறாருன்னா, இப்போ வீடு வாங்குறோம், வீட்டுக்குள்ளார நம்ம குடியேறிடுறோம், வீட்டுல வாழ ஆரம்பிச்சிடறோம். எப்படி வீட்டை நம்ம பராமரிக்கிறோமோ அதே மாதிரி கடன் வாங்கின வங்கிக்கு நடவடிக்கை நம்ம பராமரிக்கணும். தவணை தவறினால் டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் வரும், தவணை தவறிய வட்டி, இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்லாம் ஆட்பட்டு தான் நம்ம சொன்ன மாதிரி படித்து பார்த்து கையெழுத்து போட்டாங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சரியாக தெரிஞ்சுப்பாங்க. புத்தியில எல்லாமே பதிஞ்சு போயிடும். ஓ 10ஆம் தேதி தவணை 15ஆம் தேதி கட்டினோம்னா அந்த 10ல இருந்து 15 தேதிக்குள்ளான 5 நாட்களுக்கு உண்டான கூடுதல் வட்டி அவங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை வருங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு வங்கிகள் வந்து துணை நின்றுட்டு தான் இருக்காங்க. நீ இந்த மாதிரி கட்டலைன்னா, இத்தனாம் தேதிக்குள்ளார வரலைன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தொலைபேசி மூலமாகவோ நேரடியாகவோ ஒவ்வொரு தவணைக்கும் தவணை தவறுச்சுன்னா எழுத்து மூலமாகவோ கடிதங்கள் அனுப்புறாங்க. கடன் எப்படி வாங்கும் பொழுது நிம்மதியும் சந்தோஷத்தையும் நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லி வாங்குறோமோ அதே போல கடன் பெறக்கூடிய நபரானவர் திருப்பி செலுத்துதலே அதே நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடையணும். ஏன்னா கடன் முழுசா கட்டி பைசலானாதான் உங்களுடைய சொத்து உங்களுக்கு பூரண உரிமை. அந்த பூரண உரிமையே இல்லாம நான் அந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொல்றது எந்த வகையிலையும் சரியல்ல. தனிநபருக்கும் பொறுப்பு இருக்குங்கிறது தான் இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு தனிநபரும் இதை உணர்ந்து நடந்து விட்டால் நீதிமன்றங்களுக்கு வங்கிகள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வங்கிகளானது கடன் கொடுக்கப்போ வங்கிகள் எதை வைத்து வியாபாரம் பண்றாங்க? ஒரு தனிநபர்கள், நிறுவனங்கள் இவங்கெல்லாம் ஒரு கணக்கு ஆரம்பிச்சு சேமிப்பு கணக்கு வச்சு அதன் மூலமா பணம் போட்டு எடுக்கும் பொழுது அந்த பணத்தை தான் பொதுமக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய பணமானது அதே பணத்தை சொசைட்டிக்கே திருப்பி கொடுத்து கடனா திருப்பி வாங்குறாங்க. இதுக்கு ஒரு நிறுவனம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுறதுதான் வங்கிகள். ஒரு பப்ளிக் மணின்னு சொல்றோம். பப்ளிக் மணி வாங்கிட்டு நாம ஒரு கடன் வாங்கிட்டு தனியா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வங்கிகள் என்ன பண்ணும்? வங்கிகள்ல பணம் போட்டவங்க என்ன பண்ணுவாங்க? சோ அதற்காக அந்த ஒரு காலக்கெடு தவறினால் வங்கிகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுத்துதான் ஆகணும். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வழக்கு தாக்கல் பண்ணிட்டனாலேயே வந்துட்டு கடன் கட்டக்கூடாதுன்னு இல்லை. வழக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே வங்கிகளை அணுகி நீங்க ஆலோசனைகள் கேட்டு அந்த கடன் தொகையை மீண்டும் நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிவரைகள் இருக்கா? ரீஷெடியூல்மெண்ட், ஏற்கனவே ஒரு தவணை கட்டிட்டு இருப்பாங்க, அந்த தவணை தவறி போச்சுன்னா மீண்டும் தவணையை திருத்தி அமைத்து அதன் மூலமா திருப்பி செலுத்தலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை மொத்தமா செலுத்தி பாக்கி தொகைக்கு நான் சொன்ன மாதிரி மறுசீரமைப்பு செஞ்சுக்கலாம் அந்த தவணைகளை. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும். அதான் சொன்ன மாதிரி கடன் வாங்கி அந்த வீட்டை அனுபவிக்கக்கூடிய அந்த நிம்மதியும் சந்தோஷமும் கடனை திருப்பி செலுத்தி அந்த சொத்தை நிவர்த்தி பண்ணி தன்னுடையதாக்கி கொள்ளக்கூடிய முடிவு வரைக்கும் அதே ஒரு முனைப்பு இருக்கணும் கடன் வாங்குறவங்க கிட்ட அப்படிங்கறத நான் இதன் மூலமா சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து டிஃபால்ட் பண்றாரு. இப்போ கடன் வாங்கினவர் வந்து வங்கிக்கு பலவித காரணங்களால் செலுத்த முடியாமல் போகலாம். அவர் வந்து வேலையை இழக்கலாம். இப்போ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பார், அந்த வேலையை இழக்கலாம். ஆர் பிஸ்னஸில் லாஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வங்கிகிட்டேருந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அறிவிப்பு ஏதாவது வந்தப்புறம் தான் வந்து ஏதாவது பண்ணணுமா? இல்லை வங்கிகிட்ட வந்து நம்மளே பேசி இல்லை நான் தரேன், இந்த மாதிரி எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முடியுமா? அதான் முதலியே சொன்ன மாதிரி அவசியம் இல்லை. ஒரு வங்கி வந்து ஒரு கடனாளி மேல நடவடிக்கை எடுத்துதான் அவரு வங்கிகளை அணுகணுங்கிறதே கிடையாது. கடன் வாங்கிறவருக்கு தெரியும் இல்லையா, இன்னைக்கு 10ஆம் தேதி இந்த 15ஆம் தேதி தவணை வரும், இந்த தவணையை நான் திருப்பி செலுத்தணும், அந்த திருப்பி செலுத்தினா எனக்கு வந்துட்டு டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் வரும், தவணை தவறிய வட்டி வரும்னு சொல்லி அவருக்கு கண்டிப்பா தெரியும். அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து சில சூழ்நிலைகள் நீங்க சொன்னபடி ஈவன் அந்த கடன் வாங்கிய நபர் உயிரிழக்க கூட நேரம், இது எதிர்பாராம நடக்கக்கூடிய அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவரு வங்கிகளை நேரடியா உடனடியா போய் கேட்கலாம். அவரோ அவரை சார்ந்தவர்களோ அவர் குடும்பத்தினரோ வங்கிகளை அணுகி நாங்க தவறிட்டோம், சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வங்கிகளுக்கு உண்டான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஆலோசனைகள் வழங்குவாங்க. இப்போ நேரம் இருக்காரு. ஹலோ வணக்கம். திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சுத்திலா சொல்லுங்க சார். மேடம் இப்ப வந்து எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க சார். 2 ஒய்ஃப் இருந்தாங்க.
அவர் வந்து மூத்த இளைய சமஸ்தா வந்து சார் வாய் சர்டிபிகேட் வாங்கிட்டான் சார். சார் அவங்க பேர்ல போட்டு வாங்கிட்டாங்க. என்னமா சார் இளைய சமஸ்தா வந்து வாய் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க சார். வாய் சர்டிபிகேட் சார், வாய் சர்டிபிகேட். வாரி சர்டிபிகேட். ஆமா சார். எங்களுக்கு போயிருக்காரு, நான் இங்க இல்ல, அங்க சொந்த ஊர் மேட்டூர் சார். ஆமா சொந்த ஊர் மேட்டூர் சார். அங்க போக இல்லைங்கிறாங்க, இங்கேயும் இல்லைங்கிறாங்க சார். எப்படி சார் வாங்க முடியும்? சொத்து எடுத்து சார் பிரிக்கணும் சார். அது என்னங்க இல்லைங்கம்மா, இப்போ இளைய சம்சாரம் வாங்கிட்டாங்கன்னா வாங்கிட்டேன் சார். நீங்க வந்து வாங்கலன்னா அந்த அது வந்து நீங்க வந்து தாசில்தாருக்கு மனு கொடுக்கலாமே சார். அங்க போய் கேட்டா இங்க இல்ல, நீங்க இங்க வாங்க முடியாது, அங்க போங்க சார். ரேஷன் கார்டு வேணும்னு சொல்றாங்க சார். என்னம்மா ரேஷன் கார்டு வேணும் சார். ரேஷன் கார்டு பேர் இருக்குமாமா சார்? அப்படி தர மறுத்தாங்கன்னா நீங்க வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகுங்க. சரிங்க சார். இல்ல இவங்க மனு கொடுத்தே வாங்கினாங்களா, அந்த மனுவின் மீது ஏதாவது உங்களுக்கு பதில் வந்துதானே இவங்களால சொல்லல. மனு கொடுத்ததை வந்துட்டு நீங்க ஆவணப்படுத்துங்க. இல்லம்மா, நீங்க வந்து எழுத்து மூலமா மனு கொடுத்தீங்களா? மனு சொல்லி சார் கொண்டு அந்த டெத் வாங்கிருப்பாங்க சார். இருங்க, எழுத்து மூலமா நீங்க மனு கொடுத்தீங்களா? எழுத்து மனு கொடுக்குறீங்க சார். சரிங்க சார். சார் அது எங்க வாங்க தெரியும்? எங்க ஊர்ல வாங்கணுமா சார்? நீங்க விலாசம் என்ன? நீங்க சார் நாங்க திருப்பூர்ல இருக்கிறோம் சார். திருப்பூர்ல நம்ம இருக்கிறோம் சார். இப்ப ஒரு நிமிஷம் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டீங்க. நீங்க சொந்த ஊர் மேட்டூர் சார். சொந்த ஊர் மேட்டூர். எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு தேவை திருமண சான்றிதழ் எதுவாக இருந்தாலும் அதுக்குண்டான அதிகார அவங்க கிட்ட போய் நீங்க நேர்ல போய் எழுத்து மூலமா மனு கொடுங்க. வாய்மொழியமா சொன்னீங்கன்னா எந்த அதிகாரினாலும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. எழுத்து மூலமா நீங்க கொடுங்க, விண்ணப்பத்தை கொடுங்க. அந்த விண்ணப்பத்துக்கு என்னெல்லாம் தேவைகள் கேட்கறாங்களோ, தஸ்தாவேஜ் கேட்கறாங்களோ, அதெல்லாம் இணைச்சு கொடுத்தீங்கன்னா விசாரிச்சு உங்களுக்கு அது கொடுக்கப்படக்கூடியதாங்கிறத அவங்க ஆலோசிச்சு கண்டிப்பா செய்வாங்க. செய்யலைன்னா நீங்க நீதிமன்றத்தை நாடலாம், வேற வழிமுறைகள்ல பார்க்கலாம். ஆனா நீங்க மனுவே எதுவும் எழுத்து மூலமா கொடுக்காம நான் போனேன், என்ன வந்து துரத்தி விட்டாங்க, என்ன அங்க போக சொல்றாங்க இங்க போக சொல்றாங்க, எந்த அர்த்தமும் இல்ல. எழுத்து மூலமா மனுவை கொடுங்கள். அந்த மனுவுக்கு தேவையான தஸ்தாவேஜில் இணைத்து கொடுங்க. விசாரிச்சு சரியா இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா பரிகாரம் நடக்கும். இதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லயோ இல்லை எந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃபீஸில் போகும்போது எழுத்து மூலமாக கொடுக்க வேண்டும். நம்ம நேர்கள் எழுத்து மூலமாக கொடுக்காம நான் போனேன், அவன் வந்து வரட்டி வச்சுட்டாங்க, தரேன்னு சொல்கிறாங்க, டிலே பண்ணிருக்காங்க. ஒரு சிறப்பு முகாம்கள் நடத்துறாங்க. வந்துட்டு எனக்கு கொடுக்கலன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. எழுத்து மூலமா கொடுக்கறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு நேயர்களும் ஒரு இதை வந்து ஒரு ஒரு அரசு அலுவலகம் அப்படின்னு சொல்லி போனாலே அந்த எழுத்து மூலமாக கொடுக்காததுனால கொடுத்து அந்த அக்னாலஜ்மெண்ட் வாங்கினா தான் வந்து எழுத்து மூலமாக கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கினா தான் வந்து அதில் வந்து ஒரு இது இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு வந்து அது ப்ரூஃபே கிடையாது. ஏன்னா ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றாலோ இல்லை வேறு எங்கு சென்றாலோ அந்த ப்ரூஃபை வச்சு தான் வந்து மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த எழுத்து மூலமாக கொடுக்கறது வந்து மிக மிக ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா சில சமயம் வந்து எழுத்து மூலமாக அந்த கொடுக்காததுனால என்ன ஆகிடுதுன்னா ஒரு மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இவங்க வந்து அதே வேற எங்கே ஆரம்பிச்சாங்களோ ஆரம்பிச்ச நிலையிலே இருப்பாங்க. கேட்டால் அவங்களுக்கு சொல்லவும் தெரியல. இவங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கு தான் முதல்லயே சொன்னோம், உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுதா, ஒரு துறையை அணுகி நீங்கள் வந்து விவரங்கள் கேட்குறீங்களா, அவங்க வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லா அலுவலகத்துலேயும் அந்த தகவல் அதிகாரி மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இல்லையாக்கும் ஒரு ஆலோசனை பெறதுக்கு யாராவது வழக்கறிஞர் அணுகலாம். இல்லை ரிட்டையர்டு பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டு கன்சல்டன்சி மாதிரி செய்கிறாங்க, அவங்கள வழங்கி கேட்கலாம். இல்லை அரசு அதிகாரிகளை கதவை தட்டி எனக்கு இன்னைக்கு இதுக்காக வந்திருக்கேன், எனக்கு இதுக்கு யாரை பார்க்கணும்னு சொல்லி கேட்டால் எல்லா அலுவலகங்களையும் விவரங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு
வளர்ச்சி இருக்கு, அதை உபயோகிச்சுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா அதுதான், ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, எல்லா இதுவும் அரசாங்கம் வழங்குகின்றது. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நேரத்துக்கு போகணும். ஆமாம், கரெக்டாக செய்யணும். இல்லை அதை சட்டப்படி செய்ய வேண்டும். ஏன்னா நான் போனேன், நான் போய் கேட்டேன், எல்லாருமே என்னென்ன போய் கேட்டேன் கொடுக்கல அப்படின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் கிடையாது. ஆனால் இதில் வந்து சட்டம்படி நீங்கள் வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் தான். ஆனால் சட்டப்படி நீங்கள் வந்து ஒரு ரைட்டிங்கில் கொடுத்தா தான் வந்து எல்லாமே ரைட்டிங். நீங்கள் நான் கொடுத்தேங்கிறதுக்கு என்ன இது இருக்கு, ப்ரூஃப் இருக்கு, ருஜுப்படுத்தணும் இல்லைங்களா? எழுத்து மூலமா எழுத்து மூலமா கொடுத்தாதான் அது ரெக்கார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த வீட்டு கடன் பத்தி பேசிட்டு இருக்கோம். அது தனிநபர் வந்துட்டு தன்னால சொன்னபடி கடன் வாங்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு நிம்மதியும் அந்த ஒரு அனுகூலமான விஷயம் கடன் திருப்பி செலுத்துன்னு இருக்கணும். சொன்னபடி எழுத்து மூலமா எல்லாமே தாக்கல் பண்ணிக்கிறோம், எழுத்து மூலமாவே எல்லா நடவடிக்கைகள் இருக்கு. அது இன்னதுக்காக செய்யறோம், இதுக்காகத்தான் அதை நம்ம கையெழுத்து செய்யறோம், இந்த ஆவணத்தின் கீழே இந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதை வங்கிகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, தனிநபரும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். ஆனா செயல்படுத்தணும்னு வரும் பொழுது அதன் பால் இருக்கக்கூடிய ஒரு டெடிகேஷன் கண்டிப்பா செய்யணுங்கிற நமக்குள்ளார ஏற்படுத்திக்கக்கூடிய கட்டாயம், அந்த கட்டாயத்தை நிறைவேற்றினா தொந்தரவுகள் இல்லை. நிறைவேற்றாமல் போனால் ரெண்டு பேருக்குமே தொந்தரவு தான். கடன் வரலைங்கிறனால வங்கிக்கும் பலவிதமான சிக்கல்கள் வரும், கொடுத்த கடனை திருப்பி செலுத்தலைன்னா அந்த சொத்து ஜாமீன் மேற்கொண்டு நடவடிக்கைக்கு ஆளாகும். ரெண்டையுமே நிவர்த்தி பண்ணாம இது எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா கையெழுத்து செய்து ஏற்றுக்கொண்ட சங்கதிகளை சரிவர நிறைவேற்றினால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. இப்போ அது வந்து டெட், இப்போ வந்து கடன் தர முடியாமல் போன ஒரு கடனாளிகளுக்கு வங்கிகள் எந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு அனுப்பும், எந்த மாதிரியான நடவடிக்கையில் இறங்கும்? நீங்க கேட்கறது வங்கிகள் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்க, அது எந்த மாதிரி கடன் வாங்குறவங்களுக்கு சுமையா இருக்குமா இல்ல எப்படி அதை எதிர்கொள்ளணுங்கிற மாதிரி. இப்போ வங்கிகளுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அது பப்ளிக் மணி, பொதுமக்களின் பணத்தை வச்சுதான் அவங்களோட வியாபாரமே. அதுவும் ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தானே. ஸோ கடன் வராம போயிடுச்சுன்னா கடன் திருப்பி வரணும், ஒரு காலாவதி ஆயிடுச்சுன்னா அந்த கடனை திருப்பி வாங்க முடியாது. அது தனிநபருக்கும் பொருந்தும், வங்கிகளுக்கும் பொருந்தும், நிறுவனங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அந்த காலாவதிங்கிறது சட்ட ரீதியான விஷயங்கள் நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த கடன் திருப்பி தரல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வங்கிகள் வந்துட்டு காத்திருப்பாங்க, நேர்ல வருவாங்க, தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க, அதிகாரி நேர்ல வருவாரு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்துட்டு கடன் திருப்பி செலுத்தாம தொடர்ந்து இருந்தால் அந்த வங்கியானது இல்லை கடன் கொடுத்தவராகட்டும், தனிநபராகட்டும், நிறுவனமாகட்டும், வங்கிகளாகட்டும் எழுத்து மூலமா இன்னைக்கு எல்லாருமே அறிவிப்பு கொடுக்குறாங்க. இன்ன தேதியில இன்ன கடன் வாங்கினீங்க, இவ்வளவு திருப்பி செலுத்தாம இருக்கு, இது இத்தனை தேதிக்குள்ளார நீங்க செலுத்தலைன்னா உங்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற சொல்லி அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பை வந்துட்டு வாங்கணும். அட்லீஸ்ட் அதை வாங்கும் போதாவது நமக்கு ஒருத்தர் அந்த கடன் வாங்கினவர் நம்ம வாங்கினது இவ்வளவு கட்ட வேண்டி இருக்கான்னு சொல்லி ஒரு ஜாக்கிரதை உணர்வுக்கு தன்னை தயார்படுத்திக்கலாம். அந்த கடன் கேட்பும் அறிவிப்பு ஒரு சூழ்நிலை தாண்டி அந்த கடன் வாரா கடன் ஆயிடுது. வசூலாகாத கடன் வாரா கடன் ஆகி அந்த வாரா கடனை எப்படி வசூலிக்கிறதுங்கிறது இந்த அறிவிப்புல தான் ஆரம்பிக்குது. அறிவிப்பு வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது அதுல சங்கதிகள் உங்களுக்கு ஒரு கடன் வாங்கினவருக்கு எதிராகவோ கடன் தஸ்தாவேஜுகள் இல்லாத சங்கதிகள் ஏதாவது சொல்லியிருந்தாலும் பதில் அறிவிப்பு கொடுக்கலாம். பதில் அறிவிப்பு கொடுத்து அதுல வங்கிகளுக்கு வந்துட்டு அதுல வங்கிகளாகட்டும் தனிநபர் யாராக இருந்தாலும் அதுல அனுகூலம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க கடன் வரணும்னு சொல்லி வசூலிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடலாம். நீதிமன்றத்தை நாடும்போது தெளிவாக ஒரு கடன் வாங்கியவர் பக்கம் நியாயங்கள் இருந்தால் போராடலாம், அந்த கோர்ட்டு நடவடிக்கைகளை எதிர்கொள்ளலாம். கடன் கொடுத்தனாலேயே உச்சம்னு சொல்ல முடியாது, கடன் வாங்கிட்டனாலேயே ரொம்ப தாழ்வுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பக்கமும் நியாயங்கள் அநியாயங்கள் இருக்கலாம், தர்மங்கள் நியாயங்கள் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி கடன் ரெண்டு பக்கமும் வந்து இது இருக்கு. இப்போ கடன் வாங்கினதுனாலே வந்து நான் வந்து கடன் பட் ஆனா கடன் திருப்பி செலுத்தணும். அதாவது சொன்ன மாதிரி தஸ்தாவேஜுகள் இருக்கக்கூடிய சங்கதிகள் பிரகாரம் நம்ம கடைபிடிச்சு நடந்துட்டாங்கன்னா யாருக்கு எந்த தொந்தரவு இல்லைன்னு நம்ம சொன்னோம். அதே போல கடன் கேட்டு ஒரு அறிவிப்பு அனுப்பிச்சிட்டாங்கனாலே அது வந்து நடவடிக்கைகளுக்கு உண்டான அஸ்திவாரம் ஆகி போயிடுது. அந்த அஸ்திவாரம் ஆகிட்டாலே
எதிர்கொள்ளக்கூடிய தெம்பும் திராணியும் திறமையும் தேவையான தகவல்களும் இருந்தால் ஒரு கடன் வாங்கிய நபர் அதை தாராளமா எதிர்கொள்ள முடியும். எதிர்கொள்ள முடியாதுன்னா சொல்றதுக்கு இல்லை, எதிர்கொள்ள முடியும். அதுவும் வந்துட்டு நாம் இது நாள் வரைக்கும் என்ன பண்ணோம், இது வரைக்கும் நாம திருப்பி கடனை செலுத்துறதுலாம் சரியா தவறா, அதுக்குண்டான கணக்கு வழக்குகள் வச்சுக்கணும். கணக்கு வழக்குகள் வச்சுக்கிட்டு எழுத்து மூலமா பரிமாறிக்கொள்ளக்கூடிய தகவல்களை எல்லாம் கரெக்டா காப்பாத்தி வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், கடன் வாங்கினவங்களுக்கும் கொடுத்தவங்களுக்கும் கண்டிப்பா தெரியும் என்ன தவறு யார் செய்யறோம் அப்படின்ட்டு. இது எல்லாருக்கும் பொருந்து. இன்னைக்கு வந்து இன்றைய சட்ட ரீதியான வளர்ச்சி இருக்கிற சூழ்நிலையில இது ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு உண்டான ஜாக்கிரதை உணரும் அவங்க செயல்படுத்திட்டு வந்தாலே பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ள முடியும், அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவும் முடியுங்கிறதா நான் சொல்றேன். ஏன்னா இதே மாதிரி இந்த கடன் வந்து வாங்கியவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு வழக்கை எதிர்கொள்ளும் பொழுது அந்த வழக்கு வந்து எவ்வாறு அவர் எதிர்கொள்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து burden is on him to prove that he has discharged his liability. ஆமா, அதான் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்க கூடியது, கடன் கொடுக்கவரும் சரி வாங்குபவரும் சரி அவங்களுக்குள்ளார இருக்கிற பரிவர்த்தனைகளை வந்து சரிவர ஆவணப்படுத்தி அவங்களுக்குள்ளார ஒரு தெளிவான மனப்பான்மை வச்சிருந்தாங்கன்னா, சூழ்நிலை இருந்ததுன்னா, தஸ்தாவேஜுகள் சரியாக இருந்தால் கடன் கொடுத்தவரும் அராஜகமா நடந்துக்க முடியாது, கடன் பெற்ற நபரும் அதை வந்து மறுதளிக்க முடியாது. நியாயங்கள் ரெண்டு பக்கம் இருக்கும், சில நேரங்கள்ல தவறுகள் ரெண்டு பக்கம் இருக்கும். அதை அனுசரிச்சு வைத்திருக்கக்கூடிய சங்கதிகள், தகவல்கள், தஸ்தாவேஜுகள், அவங்களுக்குள்ளார ஏற்பட்ட பரிவர்த்தனை, கடித பரிவர்த்தனை, இது எல்லாத்தையும் சரிவர வச்சிருந்தோம்னா கடன் வாங்கினவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, கடன் கொடுத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இது சரிவர இல்லாம ஒருத்தர் ஆமான்னு சொல்ல இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்ல போகதான் பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட சில ஆலோசனைகளை கடைபிடித்தாலே யாருக்கும் எந்த தொந்தரவு வராமல் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்து விட்டதால் நிகழ்ச்சியில் பங்கேற்று கடன் மற்றும் வங்கி கடன்களை குறித்து நேயர்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தமைக்கும் நேயர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு கண்டமைக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.